நடிகர் விஜய் மற்றும் அவங்களுடைய மனைவி சங்கீதா அவர்களினுடைய இந்த விவாகரத்து பிரச்சனை மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே ஆச்சரியத்தையும் அதே போல் இப்படிலாம் நடந்திருக்கா அப்படின்ற அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருந்தது. இந்த சூழலில் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது விஜய் அவர்களினுடைய மனைவி சங்கீதா அவர்களுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் அதே போல் எப்பயும் போல் வரக்கூடிய அந்த 40 வயதை கடந்ததுக்கப்புறம் என்னென்ன ரெகுலராக பார்த்திங்கன்னா உடல்நலக்குறைவு ஏற்படுமோ அது போல தான் இருக்குது. அதனால் அவங்களுக்கு இப்போ சிகிச்சை போயிட்டுருக்கு அப்படின்னும் அவங்க இப்போ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க, சிகிச்சை போயிட்டுருக்கு அப்படின்ற செய்திகள் வெளியாகியிருந்தது. இது மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டு இருந்தது. இந்த சூழலில் இப்போ என்ன இருக்குன்னா அவங்க தன்னுடைய செக்கப் அதே போல் தன்னுடைய ட்ரீட்மெண்ட் அப்படின்னு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஏப்ரல் 20ஆம் தேதிக்கிட்ட தான் அவங்க இப்போது சென்னை வரப்போகிறாங்க லண்டனில் இருந்து அவங்களுடைய சிகிச்சையை முடிச்சுட்டு அப்படின்ற செய்திகளும் வெளியாகியிருக்குது. இந்த சூழலில் என்ன ஆயிடுச்சு அவங்களுக்கு, எதனால் இப்படி அவங்களுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுச்சு, ஸ்ட்ரெஸ்னாலையா அப்படின்னு எல்லோருமே பார்த்திங்கன்னா இப்போ மிகப்பெரிய அளவில் இதை பற்றி தான் பேசி வந்துட்டுருக்காங்க. உண்மையிலேயே சில விஷயங்கள் சமூக வலைதளங்களில் போடும் பொழுது எந்த மாதிரியெல்லாம் லைஃப்பில் சிலருக்கு நடக்குது அப்படின்றது ரொம்பவே வேதனையை ஏற்படுத்துது. இந்த சூழலில் இப்போது விஜய் மற்றும் சங்கீதா அவர்களினுடைய இந்த விசாரணை வருகிற ஏப்ரல் 20ஆம் தேதி வரப்போகுது. அதுக்குள்ளே இவங்களுடைய உடல்நலத்தை எப்படியாவது அவங்க பார்த்தோன்னா சரி பண்ணி வந்துடணும் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்காங்களாம். தன்னுடைய குழந்தைகளை பார்த்து வந்துட்டுருக்கக்கூடிய சங்கீதா அவர்கள் இப்போ மிகப்பெரிய அளவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்களுடைய குழந்தைகளின் வாழ்க்கைக்காகவும் அதே போல் தன்னுடைய கணவர் எவ்வளவோ சொல்லியும் கூட கேட்காம அந்த நடிகை கூட திருமணத்தை மீறிய உறவில் இருக்கார். அதனால் அவர் எப்படியாவது பார்த்திங்கன்னா அதிலேருந்து வரணும் அப்படின்னு எவ்வளோ விஷயங்கள் நான் தொடர்ந்து அவர்கிட்ட பேசிகிட்டே இருந்தேன். ஆனால் அவர் எதையுமே காது கொடுத்து கூட கேட்கல அப்படின்னு ரொம்பவே வேதனையோடு தெரிவிச்சிருந்தாங்க. இப்போது இந்த விஷயங்கள் சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. உண்மையிலேயே ஒரு நல்ல நிலையில் சோஷியல் மீடியாவிலையும் சரி சமூகத்தில் ஒரு நல்ல ஒரு இதில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் எப்படியெல்லாம் பார்த்திங்கன்னா குற்றம் சாட்டப்பட்டிருக்காரு, எந்த அளவுக்கு அவங்களுடைய வீட்டில் பார்த்திங்கன்னா பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு அப்படின்றது மிகப்பெரிய அளவில் எல்லோருடையுமே ஒரு ஷாக் கொடுத்துருந்தது. இதில் அவர் பண்ண ஒரு முக்கியமான ஒரு தவறு என்ன அப்படின்னா, இப்படியெல்லாம் பேச்சுகள் இருக்கும் பொழுது அந்த நடிகையோடையே பார்த்திங்கன்னா அவர் அந்த வெட்டிங் ரிசப்ஷன் அதாவது வெட்டிங்கில் அவர் கலந்துக்கிட்டது தான். என்னதான் தான் மேலே எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்காக அவர் செஞ்சுருந்தாலும் கூட இது மிகப்பெரிய அளவில் ஒரு தவறான விஷயம் அப்படின்னு இப்போ எல்லோருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த விஷயம் ரொம்பவே எல்லோருடையுமே வேதனை ஏற்படுத்திடுச்சு. இப்போ வரைக்கும் எல்லாரும் சொல்லி வந்துட்டுருக்கக்கூடிய ஒரு விஷயம் எது அப்படின்னா, எப்படியாவது இந்த மாதிரியெல்லாம் பார்த்திங்கன்னா இல்லை உண்மையிலே இருவரும் நல்லா தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி வரணும்னு. ஆனால் இப்போது நிலைமை கைமீறி போயிடுச்சு. இதை பற்றி விஜய் அவர்கள் எந்த இடத்துலையுமே எதையுமே பேசவே இல்லை அப்படின்றது மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே வேதனை ஏற்படுத்தியிருக்கு. எப்படியாவது இதெல்லாம் சரியாகணும் அப்படின்றதான் ரசிகர்களினுடைய ஒரு எண்ணமாக இருக்குது. என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். சங்கீதா அவர்களுடைய உடல்நலம் சீக்கிரமே சரியாகணும் அப்படின்னு நம்ம ஆறுதலையும் தெரிவிச்சுக்கலாம்.